ஆனால் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ஏழை வீட்டு பசங்க, ஒரு குடும்பம், ஒரு அவசர மருத்துவம், ஒரு ஆப்ரேஷன் பண்ண செய்யணும் எங்கே போகிறாங்க? இது போன்ற மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர் நடத்துகிற மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க. அதனால் இது கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸுன்னு கிடையாது. இதனால் பயன்பெற ஏழை மக்கள், நீங்கள் இந்து கிறிஸ்டியன் எல்லா அனைத்து லட்சக்கணக்கான ஏழை மக்கள் பயன்பெறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உருவாகும். இந்த சட்டங்கள்லாம் அமலுக்கு வந்தாங்கன்னா, இந்த எஃப்சிஆர் அமெண்ட்மெண்ட் பில் அமலுக்கு வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்க பல மாநிலங்கள் ஏழை மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி அடுத்து மற்ற விஷயங்கள் பற்றி நம்முடைய பொதுவுடைமை இயக்க உறுப்பினர் பேசினார், நம்முடைய சகோதரர் கிறிஸ்டவர் பேசினார். மற்ற மசோதாக்கள் பற்றி போக வரும்னா டீலிமிட்டேஷன் பற்றி சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன் நான். டீலிமிட்டேஷன் என்னது? தொகுதி மறுவரை. ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். தொகுதி மறுவரைங்கிறது ஜனத்தொகையின் அடிப்படையில் மக்களவையில் இருக்கிற அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கையை முடிவெடுக்கிறது. 1971 அதனுடைய அன்னைக்கு எடுத்த சென்சஸ், அதனுடைய அந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நமக்கு 543 நாடாளுமன்ற மக்களவை நம்முடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, தொகுதியில் இருக்கு. ஆனா இந்திய அரசியல் சாசனம் படி ஒரு சென்சஸ் எடுத்துட்டனா உடனே அந்த லேட்டஸ்ட் சென்சஸ் வச்சுதான் அந்த டீலிமிட்டேஷன் செய்யணும். டீலிமிட்டேஷன் செஞ்சே ஆகணும். இதனால என்னன்னா, தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் நம்முடைய ஜனத்தொகையை கட்டுப்படுத்தி இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கிறோம். நம்முடைய ஜனத்தொகை வெறும் 6% இந்தியாவில், ஆனால் நம்முடைய ஜிடிபி கிட்டத்தட்ட 9 விழுக்காடு நம்ம கொடுக்கிறோம். நாட்டின் ஏற்றுமதி கிட்டத்தட்ட 13 விழுக்காடு தமிழ்நாட்டிலிருந்து போகுது. இவ்வளவு தூரம் செஞ்சு நாட்டுக்கு நம்ம இது பண்ணி கடைசியில அந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் அவங்க முடிவெடுத்தானா நமக்கு என்ன? எந்த ஜனத்தொகை? கடைசி எடுத்து 2011 ஜனத்தொகை. அதன் அடிப்படையில் அவங்க டீலிமிட்டேஷன் பண்ணாங்கன்னா நமக்கு வெறும் 32 நாடாளுமன்ற தொகுதிகள் தான். இந்த பாதிப்பு வரக்கூடாது. தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, தென் மாநிலங்களுக்கு, நாட்டுக்கு பங்களித்து இந்த மாதிரி மாநிலங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையாரும் சரி, நம்ம 2001 நம்முடைய காலஞ்சென்ற பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 1971 சென்சஸ் அந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் தான் இந்த ஃப்ரீஸ், இந்த லோக்சபா சீட்ஸ் மக்களவை தொகுதியோட எண்ணிக்கை இருக்குன்னு சொல்லி அதை ஃப்ரீஸ் பண்றதுக்காண்டி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலனா நமக்கு 2011 சென்சஸ் படி தான் நமக்கு டீலிமிட்டேஷன் நடந்திருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்றோம்? அதே அடிப்படையில் இந்திரா காந்தி அம்மையார் சொன்னபடி, நம்முடைய காலஞ்சென்ற பிரதமர் திரு வாஜ்பாய் சொன்னபடி அந்த ஃப்ரீஸ் ஆன் தி அந்த 1971 அந்த சென்சஸ் படி நமக்கு 543 அங்க நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகள் நமக்கு வேணும். அதுல தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 39 எம்பிகள் இருக்கிறாங்க, தொகுதிகள் இருக்கு. கிட்டத்தட்ட 7.18 விழுக்காடு நமக்கு இருக்கு. அதுதான் வேணும், ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்றோம். இப்போ புதுசா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க போன தோத்துட்டாங்க. இது கான்ஸ்டிடியூஷன் நம்பர் 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் இதை அவங்க கொண்டு வர முடியும், இந்த டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வர முடியும், அமெண்ட்மெண்ட்டை. அதனால் என்ன பண்ணாங்க, போன இடம் கொண்டு வந்து தோத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, ஏமாத்துறதுக்காண்டி நாங்கள் 50% ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸ், தமிழ்நாட்டுக்கு 50%, நீங்க பீகாருக்கு 50%, எல்லாருக்கும் 50% கொடுத்துறோம். இப்போ என்ன நீங்க உங்களுக்கு இழக்க போறீங்க? உங்களுக்கு அதே 7.18 விழுக்காடு இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு ஏமாத்து வேலை. ஏன்னா ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், பார்லிமெண்டோடைய வாட் இஸ் த பேசிக் பர்பஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், இந்தியன் பார்லிமெண்ட்? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய அடிப்படை கடமைகள் என்ன? நான் கவுன்சிலர் மாதிரி வேலை பார்க்கிறேன், அது வேற. ஆனா ஒரு பார்லிமெண்ட் என்ன? சட்டங்களை இயற்றுவது, நிதிநிலை அறிக்கையை அது வழங்குவது, ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறது, துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறது, சட்டங்களை கொண்டு வருது, சட்ட திருத்தங்களை கொண்டு வருது. இதுதான் ஒரு பார்லிமெண்ட், ஒரு எம்பியோடைய வேலை. ஆனா நீங்க இன்னைக்கு 543 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம், 2 வருஷம் எம்பியா இருக்கிறேன். மொத்தம் ஒரு 10 தடவை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த 10 தடவையும் அதிகபட்சம் போடா எனக்கு 3 நிமிஷம் கிடைக்கும், இல்லை 4 நிமிஷம் கிடைக்கும். அதுவும் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறேன்னா அந்த வீரியம் ஜாஸ்தியாச்சு, 2 நிமிஷத்துல பெல் அடிச்சிருவாங்க. இதுதான் நியதி. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நீங்க பேசணும், விவாதிக்கணும். பார்லிமெண்ட் இஸ் a place for debate. ஆனா இன்னைக்கு அந்த விவாதத்துக்கு இடமே இல்லையே. இன்னைக்கு 540 வச்சு இது மாதிரினா, நாளைக்கு ஜனத்தொகையின் அடிப்படையில் எல்லாருக்கும் 50 விழுக்காடு நாங்க எல்லாருக்கும் கூட்டி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க அதை 543 850 ஆக்கணும்னா
நிலைமையை யோசிச்சு பாருங்க. சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க, நம்முடைய இனப்பெருக்கு அதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. அது கிட்டத்தட்ட வெறும் 1.3% தான். ஆனா பீகாருக்கு என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 3 விழுக்காடு. உத்தரப்பிரதேஷ்க்கு 2.6 விழுக்காடு, நம்மளோட 2 மடங்கு அதிகம். 2050ல இப்ப 850 உயர்த்துறாங்க. நாளைக்கு 2050ல இதே மாதிரி சென்சஸ் படி, லேட்டஸ்ட் சென்சஸ் படி, டீலிமிட்டேஷன் படி தொகுதியில் அதிகப்படுத்தலாம். இந்த 850 1200 ஆக்குவாங்களா? அது நாடாளுமன்றமா என்னவா இருக்கும் உங்களுக்கு? 543 வச்சே நம்ம கருத்துக்களை சொல்ல முடியல. கருத்து சுதந்திரம் கிடையாது. நீங்க சைனா ஒரு சர்வாதிகார நாடு, அங்க மக்களாட்சி கிடையாது. அங்க ஒரு பார்லிமெண்ட் இருக்கு. அந்த பார்லிமெண்ட்ல அது பேர் வந்து நேஷனல் பீப்புள்ஸ் காங்கிரஸ். 2997 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க எதையும் டிபேட் கிடையாது, டிஸ்கஷன் கிடையாது. வருஷத்துல 2 வாரம் கூடுவாங்க. கூடிட்டு பில்ஸை பாஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் கைத்தட்டி முடிச்சிருவாங்க. இன்னைக்கு இந்திய நாடாளுமன்றம் அதான் நோக்கி போயிட்டு இருக்கு. மேட் இன் சைனாவை கேள்விப்பட்டிருக்கோம் எல்லா பொருட்களையும். ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் மாடலை பார்த்து நம்ம நாடு போயிட்டு இருக்க எனக்கு சந்தேகம் வருது. இந்த எண்ணிக்கை உயர்த்துறதுனால எதுவுமே தீர போறது கிடையாது. நீங்க சொல்லுவாங்க 18 லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை 10 லட்சம் நம்ம குறைக்கலாமே, 10 நிர்வாகம் சிறப்பா இருக்குமே, மக்களுக்கு நல்லதான சொல்றாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க 10 லட்சம் 8 லட்சம் ஆனாலும் ஒண்ணு நம்ம செய்ய முடியாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னாலேயே 5 வருஷத்துல அவருடைய மக்களை போய் எல்லாரையும் சந்திக்க முடியாது. அது வேற. அது நீங்க நிர்வாகத்தை சிறப்பாக்கணும், லோக்கல் பாடிஸ்க்கு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அந்த வலுவை கொடுங்க, அவங்களுக்கு நிதியை கொடுங்க, அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க. மக்களுக்கு நீங்க நிர்வாகத்தை நீங்க நல்லா சிறப்பாக செய்யணும்னா அதனால எண்ணிக்கையை கூட்டுறதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே வேளையில் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று இருக்கு, அவங்க தான் இந்த பவுண்டரிஸை வரைவாங்க. நீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு எண்ணிக்கையை முடிவு பண்ணிட்டு அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கிற சட்டமன்ற தொகுதியில அவங்க பிரிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைப்பாங்க. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் யார் உட்கார போறாங்க? முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவர் தான் ஒரு சேர்பர்சன் இருக்க போறார். அவருக்கு கீழே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவருக்கு கீழே ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். இவங்க 3 பேர் என்ன வேலை செய்ய போறாங்க? ஒன்றிய அரசு என்ன சொல்ற போது மோடி அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்ய போறாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஒன்றிய அரசோட கைப்பாவதை இருக்க போகுது. அவங்க அஸ்ஸாம்ல கிட்டத்தட்ட 126 சட்டமன்ற தொகுதியில் இருக்கு. அங்க டீலிமிட்டேஷன் அவங்க பண்ணாங்க, 2024 பண்ணாங்க. அன்னைக்கு பண்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40 சட்டமன்ற தொகுதியில் இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அந்த வெற்றியை அவங்க நிர்ணயிப்பாங்க. இந்த டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜெரிமேண்டரிங் சொல்லுவாங்க, கிராக்கிங் அண்ட் பேக்கிங் வச்சு, அதாவது ஒரு நம்முடைய இஸ்லாமியர் மைனாரிட்டிஸ் இருக்கிற தொகுதிகளை வந்து அதை பிரித்து பக்கத்து தொகுதியில் இணைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட 40 தொகுதிகளை அவங்களுடைய அரசியல் செல்வாக்க குறைச்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 தொகுதியில் இன்னைக்கு அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவங்களோட அரசியல் பிரதிநிதித்துவத்தை இழந்துட்டாங்க. இது இந்தியா முழுக்க செய்ய போறாங்க. ஆகையால் டீலிமிட்டேஷன்ல வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடையாது, ஒரே ஒரு டீலிமிட்டேஷன், அக்லி டீலிமிட்டேஷன் தான் ஒன்று இருக்கு. திமுக காரன் சொல்றான், அதை நம்பாதீங்க. அவங்க அங்க ஒரு வேற மாதிரி ஒரு டீலை போட்டுட்டாங்க. அவன் வேற டீல போட்டுட்டு இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன். இப்ப சட்டமன்றத்தில் கூட எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? உதயநிதி என்ன சொன்னாரு? 7.18 இருந்துச்சுன்னா நாங்க ஒத்துக்கிறோம். அதுதான் சூட்சமே. 7.18 சொல்லிட்டு எல்லாருக்கும் 50% கூட்டுறன்னு சொல்லிட்டு இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வச்சு எல்லா அநியாயத்தையும் பண்ண போறான். அவங்க டீல் பேசிட்டாங்க. என்ன டீலு? உன்னால் ஆளுமைகளுக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவாரணம் இந்த டீல். வேற என்ன? அவ்வளவுதான். ஆனா ஜனங்களே நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னா அவன் நம்முடைய சகோதரர் ராகுல் காந்தி சொன்னார்ல, டீலிமிட்டேஷன் ஆதரவு கொடுக்க அத்தனை பேரும் தமிழ்நாட்டோட எட்டப்பட்டு சொன்னார்ல, அந்த எட்டப்பர்கள் அவங்க. அது யாரா இருந்தாலும் சொல்றேன் நான், தெளிவாய்க்கோங்க நீங்க. ஆகையால் இன்னைக்கு நேரம் முடியும், நம்மளுடைய அமைச்சர்கள் போட நான் உரையை நான் முடிக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த எஃப்சிஆர் இருக்கட்டும், டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், ஏற்கனவே சொன்னவர் சிறுபான்மையினருக்கு மாத்திரம் கிடையாது, நாட்டில் இருக்க அத்தனை ஏழை மக்கள் இதில் பாதிக்கப்படுவாங்க. தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்படும். இது போன்ற மசோதாக்களை நம்ம எதிர்க்கணும், அரசியல் எல்லைகளை கடந்து. நான் ஏன் இந்த கூட்டத்தை கூட்டினா, இது பொதுக்கூட்டம் கிடையாது. அரசியல் நிர்வாகிகளாகி உங்களுக்கு முதல்ல தெளிவு வரணும். உங்களுக்கு அந்த தெளிவு இருந்துதான் நீங்க ஜனங்கிட்ட போய் இதை எடுத்து கொண்டு போக முடியும். ஏன்னா திமுக காரன் குழப்புவான், எல்லா குழப்பத்தையும் பண்ணுவான். அதுக்கு நீங்க பதிலுக்கு நீங்க சொல்லணும் இல்லையா, மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இல்லையா, இது தமிழ்நாட்டுக்கு விரோதமானதுன்னு. அதுக்காண்டிதான் இந்த நம்மளுடைய கருத்தரங்கத்தை வச்சிருக்கிறோமோ. என்னால இன்னைக்கு நம்முடைய சென்ட் ஜோசப் கல்லூரிய முதல்வர்
அவர் வார்த்தையால நம்ம ஜமாத் கல்லூரியுடைய முதல்வரால் 2 பேரும் பாராட்டினாங்க. நான் ஒரு எளியவன், கத்துக்குட்டி தான். முடிஞ்ச வரைக்கும் இறைவன் அருளால என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் பதவிக்கு வந்த புதுசில் நம்முடைய திருச்சி விமான நிலையத்தில் புறப்பாடு பகுதியில் மாத்திரம்தான் அந்த நமாஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இடம் வச்சுருந்தாங்க. நான் அதை கேள்விப்பட்டு அப்போ நான் வருகை அரைவல் ஜோனில் அப்போ நான் இஸ்லாமிய என்ன பண்ணுவாங்க, இல்லை அவங்க வெளியில ஒதுக்குமா பண்ணுவாங்க சொல்லும்போது அது கேள்விப்பட்டு புறப்பாடு பகுதி மாத்திரம் கிடையாது, நீங்கள் வருகை பகுதியிலையும் சரி, இன்னைக்கு 3 இடத்துல நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் அந்த அவங்க நமாஸ் பண்ணுறதுக்காண்டி 3 இடத்த நான் உருவாக்கி கொடுத்துருக்கிறேன். நான் அது இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய பணிகள் செஞ்சிருக்கேன். அதில் குறிப்பாக 2 மாத்திரம் சொல்லிடுறேன். இந்த ஜிக்கான தெரியும் 15 வருஷமா போலீஸ் ரெக்கார்டு படிய கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க. அன்அபிஷியலா 500க்கு பேர் மேலே இறந்துருக்கிறாங்க. ரயில்வேஸ் அந்த இடத்த கொடுக்கணும், 8 ஏக்கரை கொடுக்கணும். அதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அவன் அந்த பாலத்தை கட்டணும். 15 வருஷமா மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு, இனிய வழக்கு நடந்துட்டு இருக்கு. நான் எப்படியாவது அதை செஞ்சிடணும்னு சொல்லிட்டு இந்த 1.5 வருஷம் நான் முயற்சி பண்ணேன். பல சந்திப்புகள், அதிகாரிகள், அமைச்சர்கள், அத்தனை சந்திப்புகள் கணக்கே கிடையாது. சென்ற தேர்தலுக்கு முன்னாடி, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ரயில்வே அமைச்சர் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அந்த ஜிகார்னர் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த 8 ஏக்கர் இலவசமாக அவர் கொடுப்போன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாய் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு 95 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அந்த டெண்டர்கள் விட்டுட்டு இருக்கிறாங்க, விட போறாங்க. இது மாதிரி நிறைய படி என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கு. எல்லாமே என்னால் செய்ய முடியல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போகும்போது எங்க எம்பி துரை வைக்கோ ஒரு நல்ல எம்பி, அவர் மாதிரி இல்லையான்னு சொல்றதா எனக்கு வேற எது வேண்டாம். எனக்கு அரசியல் பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் விரும்பி வந்தவன் கிடையாது. கால சூழ்நிலை ஒரு விபத்துல வந்தவன். இன்னைக்கு எனக்கு இயக்குறது என்னன்னா சாதாரண ஜனங்க அவங்க ஒண்ணு செய்யும் போது அவங்க இங்க நன்றி சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் என்னை இயக்குறது தவிர எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. எனக்கு பிடித்த ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இந்த லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கிறார். சாதி மத எல்லைகளை கடந்து பரநாயத்தை தோற்கடித்து ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கா. இன்னைக்கு நம்ம முதலமைச்சருக்கு நம்ம நன்றி கடப்பட்டிருக்கணும். பசங்க அருமையான பசங்க, நிர்வாகிகளா இருக்கட்டும், இங்க சாதாரண நிர்வாகிகள் இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், அவங்ககிட்ட ஈகோ கிடையாது. அவங்க அன்பொல்யூட்டட், எந்த அழுக்கும் கிடையாது. அவங்களை அரசியல் படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? மதிமுக இருக்கு, காங்கிரஸ்க்கு இருக்கு, சிபிஐக்கு இருக்கு, சிபிஎம்க்கு இருக்கு, விசிகேக்கு இருக்கு, எல்லா கட்சிகள் நம்ம ஐயோமலுக்கு இருக்கு. குறைகள் இருந்தாலும் அந்த பசங்களை பக்குவப்படுத்தி அந்த இயக்கத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம அனைவருக்கு இருக்கு சொல்லிட்டு என்றைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய சகோதர இந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இந்த தொகுதிக்காக தமிழ்நாட்டிற்காக ஒலிக்கும் குரலாக என்றைக்கும் நான் இருப்பேன். மறுமலர்ச்சி திமுக இருக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பு செய்த அத்தனை பேருக்கும், நிர்வாகிகள், தலைவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்க கல்வி ஸ்தாபனங்களை சேர்ந்த சான்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் எங்கள் இயக்கத்தின் சார்பாக, எங்கள் தலைவர் வைகோவின் சார்பாக என் கோடான கோடி நன்றியை தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறேன். இந்த அரங்கத்தை மிகவும் பெருந்தன்மையோடு வழங்கிய ஜமால் கல்லூரி உடைய அந்த ஸ்தாபனத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.